எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம், நெல்சன் சார் ஆன்சர் பண்ணலாம் என்ன? சரி, எந்த பகுதி சொல்லியிருந்தோம் படிக்க சொல்லி? இல்லை அவங்க சொல்லுங்க, காரங்காடில் வந்தவங்க சொல்லுங்க. காரங்காடில் 2 சிஸ்டர்ஸ் தெரியாதா? அவங்க வரல, போனோட வரல, நோட்டீஸ் பார்க்கலையா வாட்ஸ்அப்பில்? சரி, எரேமியா 1லேருந்து 26வது அதிகாரம் வரைக்கும். சரி, முதல் கேள்வி, எரேமியாவினுடைய சொந்த ஊர் எது? ஆனதோத். சரி, சாமுவேல் பிரதர். சரி, இந்த ஆனதோத் என்கிற பட்டணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆசாரியர்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பட்டணங்களை ஒதுக்குனாங்க. யோசுவா காலத்திலே ஆசாரியர்களுக்குன்னு சொல்லி சில பட்டணங்களை கொடுக்க சொன்னார். அதில் கொடுக்கப்பட்டது தான் ஆனதோத். அப்போ ஆசாரியர்களுக்கு இந்த ஆனதோத் பட்டணத்தை எந்த கோத்திரம் கொடுத்தது? பெனிமின். பெனிமின் கோத்திரம். சரிதான். ஆனாம். சரி, ஒரே வசனத்தில் இந்த 2 கேள்விகள். எது உன்னை தண்டிக்கும், எது உன்னை கண்டிக்கும்? எது உன்னை தண்டிக்கும், எது உன்னை கண்டிக்கும்? ஒரே வசனத்தில் தான் இருக்கு ரெண்டுமே. தெரியல என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் அப்படின்னு இருக்கு வசனத்தில். சரி, கர்த்தருடைய சிங்காசனம் என்று அழைக்கப்படும் பட்டணம் எது? சரி, எப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் ஒடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 3 விதமான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பழைய உபாகமத்தில் இருக்கிறது தான் இங்கே எரேமியாவிலையும் வருது. எப்படிப்பட்ட ஜனங்களை ஒடுக்கக்கூடாது, 3 விதமான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 7 மினிட் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி இல்லை, திக்கெட்டர் உதவி பரதேசிகள், அனாதைகளும் கிடையாது. சரி, இருந்தாலும் பரதேசி, திக்கெட்டவன், விதவை, அப்படிதான் இருக்கு பைபிளில். சரி, மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இல்லை, கருத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இந்த எரேமியாவில் என்ன சொல்லியிருக்கு? நீங்க புதிய ஏற்பாட்டில் உள்ள சொல்லுவீங்க, பட் ஆனால் எரேமியாவில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் படிச்சிடுறேன். யார் சொல்ற? வேற யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. பூமியிலே ஞானம் செய்கிற கர்த்தர் உண்டு அப்படிங்கிறத அறிந்திருக்கிறதுக்காக மேன்மை பாராட்டணும். சரி, அப்படியா? சரி 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 சரி. ஏன்னா அதில் வருது, என்ன வருதுன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு வருது. கடைசியில் பூமியிலே கிருபையையும் நீதியும் நியாயத்தை செய்கிற தேவன் உண்டுங்கிறத அறிந்திருக்கிறதற்காக மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. சரி, கர்த்தருடைய கோபத்தினால் அதிரும் அது எது? பூமி. கரெக்ட், பூமி. தேவதாஸ் சார் கொஞ்ச நாளாவே ரொம்ப அமைதியாயிட்டீங்க. சரி, அதாவது ஆண்டவர் சொல்றாரு எரேமியாவில் ஒரு அதிகாரத்தில், நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அது என்ன? நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அது என்ன? தெரியல என்ன? நான் சொல்லிடுறேன். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு அடுத்தால மேட்டிமையாய் இராதேயுங்கள்ங்கிற கட்டளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. சரி, எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று எரேமியா எதை குறித்து சொல்லுகிறார்? எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது அப்படின்னு எரேமியா சொல்றாரு. அது எதை பற்றி சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தைகள். சரிதானா? வார்த்தைகள் தான் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ரைட். எரேமியாவை எப்படிப்பட்ட அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார்? இரும்பு அலங்கம்ல, வெண்கல அலங்கம். இந்த செல்வியா சிஸ்டர் சொன்னாங்க.
இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாக்குவேன். அப்புறம் யாருடைய பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டது. அந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் முதல் வசனமே இதுதான். நீங்க பரீட்சைக்கு படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். முதல் வசனமே இதுதான். யாருடைய பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டது. இல்ல, யூதாவின் பாவம். யூதாவின் பாவம் கரெக்ட். பாக்கியராய் சார் போடுங்க. பாக்கியராய் சார், சாமி சார் சொன்னீங்களா? பாக்கியராய் சார் தான். பாக்கியராய். யூதாவின் பாவம் சரிதானா? ரைட். யார் வெட்கப்படுவார்கள்? இதுக்கு இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கப்படுவார்கள். யார் வெட்கப்படுவார்கள்? யார் சொன்னாங்க? சரி, உண்மையிட்டு விலகுகிற யாரும் வெட்கப்படுவார்கள். அப்படிதான் இந்த இடத்துல இருக்கு. சரி. எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது என்று எரேமியா எதை குறிப்பிடுகிறார்? எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்ததுன்னு சொல்லி எரேமியா சொல்றாரு. அதை எதை பற்றி சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை. சரிதான். பாய்க்கிறேன் சார். ஆமா, சரி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்து எரிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லி ஒரு ஆளை குறித்து சாபம் சொல்லப்படுது. யாரை பற்றி? யோயாக்கீம் ராஜா. கரெக்ட். யோயாக்கீம் ராஜாவை குறித்து இந்த சாபம் ஆண்டவர் சொல்றாரு. சரி, இந்த யோயாக்கீம் ராஜா செய்த தவறு என்ன? ஏன் அதனால அவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்தாரு? பண்ணிடலாமா? சரி, யோயாக்கீம் செய்த தவறு நான் சொல்லிடுறேன். உரியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அந்த தீர்க்கதரிசியை பட்டயத்தினால வெட்டி அவனுடைய உடலை நீச ஜனங்களுடைய பிரேத குழியில எரிஞ்சிட்டான். அதனால ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? தண்டனை. சரி. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருடங்கள் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார்? 70. சார் நெல்சன். எருசலேம் நகரம் குடியில்லாமல் பாழாய் போகும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்ததற்காக எரேமியாவை கொல்ல வகை தேடினார்கள். அப்பொழுது அவர்கள் கையில் எரேமியாவை ஒப்பு கொடுக்கப்படாதபடி எரேமியாவுக்கு சகாயமாய் இருந்தவன் யார்? அகிகாம். அவங்க சொன்ன. அப்போ எரேமியாவை கொல்லாதபடி அவனுக்கு சகாயமாய் இருந்தது அகிகாம். சரி, ஒரு கேள்வி. சாமுவேல் சாரும் சிந்தியா சிஸ்டர் எழுதிட்டு அவங்களுக்கு ஒரு போட்டி. அது 2 பேருக்கு மட்டும். சரி, சாமுவேல் சாருக்கும் சிந்தியா சிஸ்டர். நீங்க 2 இருந்தாலும் வேற யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரியா? எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தகப்பனார் பெயர் என்ன? இல்கியா. இப்போ சரோஜா சிஸ்டரும் பாக்யராஜ் சார் இவங்க 2க்கும் காம்படிஷனா? சரி, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்த தடவை கர்த்தர் சித்தமானால் எரேமியா 27 இருந்து ஆரம்பிச்சு 52 வரைக்கும். சரிதானா? 52 அதிகாரம் தான் இருக்குது. இப்போ 26 அதிகாரம் வரைக்கும் முடிச்சிட்டோம். எரேமியா 27 இருந்து ஆரம்பிச்சு 52 வரைக்கும் அடுத்த தடவை. சரிதானா? சரி, எப்படி வச்சிரும்? வர வருஷம் வர நீ உங்க 2 இருக்க வேண்டாம். நெல்சன் சார் எடுத்துருங்க. நெல்சன் சார், சாரா சிஸ்டர், பாத்திமா, உங்க 3. இவங்க 3 தான். சரி, புரிஞ்சுக்கிட்டு. நெல்சன் சார் 1, சாரா சிஸ்டர் 1, பாத்திமா சிஸ்டர் 1. இப்போ எரேமியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்றாரு. சொல்லும்போது ஒருத்தன் அவரை அடிச்சிட்டான். எரேமியாவை அடிச்சவன் பேர் என்ன?
பஸ்கூர் நெல்சன் சார்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், சார் முடிஞ்சா பாடம். அவ்வளோதானா? சரி. சாமியல் சார் ஃபர்ஸ்ட். சாமியல் பிரதர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சில்வியா சிஸ்டர் செகண்ட் ப்ரைஸ். மூணு பேருக்கு மூன்றாவது பரிசு 3 பேருக்கு. மூணாவது பரிசு 3 பேர். ஒன்று பாக்யராஜ் சார் வாங்க, நெல்சன் சார் வாங்க, தவகேசன் வாங்க.